ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு. என்னோட சின்ன வயசில் பெரும்பாலான ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்கி எழுந்திரிச்சு வரப்பே எங்கள் பாட்டி ஒரு கிண்ணம் நிறைய சின்ன வெங்காயம் உரித்து கறி குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட்டிகிட்ருப்பாங்க. நான் சாவகாசமாக 9 மணிக்கு எழுந்திரிச்சு குழம்பு ரெடியான கிச்சனை எட்டி பார்த்துட்ருப்பேன். அந்தளவு மனமாக சுவையாக டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க லெட் ஸ்டார்ட். ஒரு கடாயில் ஒரு 15 வரமிளகா, 2 கைப்பிடி கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் நல்லா வாசம் வர அளவு வறுத்து நல்லா மைய அரைச்சிடலாம். கூடவே அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வணங்கிடணும். இது கூட நான் ஒரு பெரிய கனிஞ்ச தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வணக்கிடுங்க. தக்காளி அரைப்பதம் வணங்கிச்சினாலே போதும். இப்போ இது வணங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை கொப்பரை தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஆற வச்சு மைய அரைச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குழம்புக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், அன்னாசி முக்கு, கல்பாசி, சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் குழம்புக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நான் சேர்த்துருக்கிற அளவு 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கூடவே இஞ்சி பூண்டெல்லாம் நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு கறியை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகா, மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கறியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வணக்கிடுங்க. கறியோட வாசம் வீடு ஃபுல்லாக பரவும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3 சவுண்ட் விட்டு ஆவி அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சும்மா அருமையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, தேங்காய் சேர்ந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கள் வீட்டில் குழம்பெல்லாம் பெருசு சாப்பிட மாட்டாங்கங்க, எல்லாம் பிரியாணி தான் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக மட்டும் பார்த்து அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை நான் காலையிலே குழம்பு வச்சிட்டேன்னா எனக்கு 3 நேரத்துக்கும் இதிலே விட்டுருவேன் அப்படின்றவங்க வெங்காயம், தக்காளி, மிளகா, மல்லிலாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி குண்டா நிறைய வச்சிட்டிங்கன்னா நைட் வரைக்கும் கவலை இல்லாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், வீடே மணக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மல்லித்தழை தூவி இறக்கிற வேண்டியதான். நல்லா கொதிக்க சாதம் வச்சு அப்படியே இந்த குழம்ப கொஞ்சமாக மட்டன் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப சும்மா சூப்பராக இருக்கும். இதுதான் சண்டே. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.